3 வாட்டி பார்த்தேன். 3 வாட்டியும் வேற வேற விஷயமா நான் பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து சில விஷயத்துல சிரிச்சேன். செகண்ட் டைம் வந்து இன்னொரு விஷயம் அப்பதான் ரொம்ப காமெடியா இருந்துச்சு, ரொம்ப சிரிப்பு வந்துச்சு. அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 3 வாட்டியும் நான் உட்காந்து படம் பார்த்ததுல ஜாலியா பார்த்தேன். கண்டிப்பா ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாங் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. கொஞ்சம் பக்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. போரான வாழ்க்கை முகின் சார் பாடி இருக்காரு. குட்டிமா வந்து ட்ரெண்டான ஒரு பாட்டு கியூட்டா இருந்துச்சு. சில்ட்ரன்ஸ் கண்டிப்பா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இல்ல இது புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க. எஸ் எல்லா ஆடியன்ஸும் அவங்க எப்படி அப்ரோச் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்திருக்கோம். உள்ள ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் கைத்தட்டல் சவுண்ட் மட்டும் தான் இருந்துச்சு. என்ன சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எனக்கு குட்டிமா சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஹாரர் மூவில ஒரு அழகான லவ் சாங் சூப்பரா இருந்தது. என்னோட வேலை என்ன ஜின் வந்து பயமுறுத்துற ஜின் இருந்தது. அது கடைசியா தான் வந்து எல்லாரையும் பயமுறுத்துச்சு. அந்த காமெடி ஜின் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. நடிச்சதுலயும் யாரோட ஆக்டிங் நல்லா இருக்கும்? எனக்கு முகின்ராவோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் தான் ஸ்டார்டிங்ல இருந்தே மெயின் லீட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரோட ஆக்டிங் ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ. வாட்ச் பண்ணி பாருங்க. எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு எல்லாரும் ஹாரரா நினைப்பாங்க. பட் ஆனா அது வந்து காமெடி கம் ஹாரரா இருக்கு. ஜின்னு தான் ஃபன் பண்ணுது. ஜின் செம ஃபன் பண்றாங்க. அந்த ஜின் பேசுற பேச்சே செம ஃபன்னா இருக்கு. டிஆர் பாலானாவோட ஸ்கிரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் வாஸ் சூப்பர். மியூசிக் செம்மையா பண்ணிருக்காங்க. முகினாவும் நல்லா பண்ணிருக்காங்க. ஹீரோயின் அவங்க பேர் பிரியா. அவங்களோட ஆக்டிங் வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா வந்து கண்டிப்பா பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு புது கான்செப்டா இருக்கு. வந்திருந்தாங்க அப்படியே சூப்பரா இருந்துச்சு. அந்த ஜின்னு தான் ப்ரோ அந்த படத்துலயே. அந்த ஜின்னு டபுள் ஆக்ஷனா அவர் சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஹீரோயின் வந்து நேர்ல பார்த்தேன், வேற லெவல்ல இருந்துச்சு. கை கொடுத்து போட்டோ எடுத்து சூப்பரா இருந்துச்சு. ரியலா பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரியலா பார்த்த மாதிரி இருந்துச்சு. இல்ல அந்த ஹீரோவை சூப்பரா லைக் முன்னாடிலாம் ரொமான்டிக் சாங்ஸா இருக்கும். அவர் பண்ணது ஆல்மோஸ்ட் லவ் ஃபெயிலியர் சாங்ஸா இருக்கும். ஸோ இதுலயுமே ஒரு சாங் லவ் ஃபெயிலியர் சாங் இருக்கு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்துட்டு ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. சாங் பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. எந்த மாதிரி வந்து பார்க்கலாமா? கண்டிப்பா கிட்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபேமிலி என்டர்டைனர் மூவி, ஃபேண்டசி மூவி. தேங்க்யூ ஸோ மச்.